சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு வராரு. இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்ஸ் இப்போ முடிஞ்சதா சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு. தொடர்ந்து ஓய்வுக்காக இப்போ ஊட்டி சென்றிருக்காராம். அங்கு சூப்பர் ஸ்டாரோட பயோபிக்கை எழுத போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் தலைவர் 173 படம் இப்போ வரைக்கும் குழப்பத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆரம்பத்தில் சுந்தர் சி தான் இயக்குனர் என சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தின்னு சொன்னாங்க. இப்போ அஸ்வந்த் மாரிமுத்து என இணையத்தில் வலம் வந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து ஷூட்டிங்கே தொடங்கியாச்சு என்கின்ற பேச்சும் தற்போது போய்கொண்டிருக்கு. ப்ரோமோ வீடியோவை இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. அப்போ ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி மூலமாக வெளியிட்ட ப்ரோமோ வீடியோ என்னாச்சு? ஏன் சிபி சக்கரவர்த்தியை தூக்குனாங்க? தொடர்ந்து ஏன் ரஜினியும் கமலும் சேர்ந்து இம்மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க? ரஜினிக்கு கதை பிடிக்கலையா? ஏற்கனவே பல நடிகர்கள் இது போல தான் தொடர்ந்து பல கதைகளை ரிஜெக்ட் பண்ணி பல இயக்குநர்களை மாற்றி அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா படம் சரியாக போகாமல் முதல்ல சொன்ன இயக்குனரே கரெக்டாக இருப்பாரோ என யோசித்த நடிகர்கள் உண்டு. அந்த வரிசையில் விஜய், சூர்யா, அஜித், ரஜினி, கமல்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டு போகலாம். ஆனால் மீண்டும் இது மாதிரியான வேலையை ரஜினி, கமல் செய்கிறது சரிவர வருமா? அஸ்வந்த் மாரிமுத்து டிராகன் படம் எடுத்ததன் மூலம் 100 கோடி ரூபாயை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தந்தார். பிரதீப் ரங்கநாதை வச்சு டிராகன் படத்தை பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து சிம்புவை வச்சு தான் படம் எடுப்பார் என சொல்லப்பட்டது. இப்படி இருக்கிற சூழலில் எப்படி அவருக்கு ரஜினியை இயக்கும் வாய்ப்பு கிடைச்சது? எதனால் சிபி சக்கரவர்த்தி ரஜினியை இயக்க போகிற வாய்ப்பு அவர்கிட்ட இருந்து பறி போச்சு? இதற்கான பதில்கள் இன்னுமே ரஜினியும் கமலும் கூறாமல் இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்தில் தான் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இந்த படத்திலிருந்து வெளியே போயிட்டார் என இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருது. அஸ்வந்த் மாரிமுத்து ரஜினி படத்தை எடுக்கிறார் என சொல்லப்பட்டு வருது. அதுக்கான ப்ரோமோ வீடியோவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஏற்கனவே அவுட்ஃபிட் படத்துடைய கதையை தான் சிபி சக்கரவர்த்தி ரீமேக் பண்ணுறார் என குற்றச்சாட்டுகள் இருந்தது. நான் படம் எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் என்றெல்லாம் பல விஷயங்களை பகிர்ந்திருந்தார் சிபி. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் சொன்ன கதை வேறு லெவலில் இருந்ததாகவும் ரஜினிக்கு அது பிடிச்சு போனதாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறவர் தான் அஸ்வந்த் மாரிமுத்து. அவர் ரஜினியோடு செட் ஆவாரா என்பதெல்லாம் பல கேள்விகள் இருந்தாலும் இப்போ ப்ரோமோ ஷூட் நடைபெற்று வருதான். இந்த ப்ரோமோ ஷூட் விரைவிலே முடிவடைந்து அஃபிஷியல் அப்டேட்டோட தலைவர் 173 படத்தோட இயக்குனர் யார் என அறிவிப்பாங்க என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் இயக்குனர்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.